அண்மை செய்தியை பார்க்கிறோம். போதைப் பொருள் பயன்பாடு தொடர்பான வழக்கில் நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம். போதைப் பொருள் பயன்பாடு தொடர்பான வழக்கில் நடிகர் ஸ்ரீகாந்த் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கொக்கைன் போதைப் பொருள் சப்ளையருடன் தொடர்பு இருப்பதாக சந்தேகத்தின் பேரில் விசாரணை நடத்தப்பட்டது. முன்னதாக அதனைத் தொடர்ந்து தற்போது இது தொடர்பான வழக்கில் தற்போது நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டிருப்பது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். போதைப்பொருள் பயன்பாடு தொடர்பான வழக்கில் நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுதர்ஷன் இணைப்பில் இருக்கிறார். சுதர்ஷன், வணக்கம். இந்த கேஸ்ல நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. அவர் மீதான குற்றச்சாட்டு எப்படி உறுதி செய்யப்பட்டது? முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். பிரபல நடிகர், அதாவது ரோஜா கூட்டம் படத்துடைய கதாநாயகன் பிரபல நடிகரான ஸ்ரீகாந்தை நுங்கம்பாக்கம் போலீசார் கைது பண்ணியிருக்கிறாங்க. அதாவது நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரபல விடுதியில், நட்சத்திர விடுதியில ஒரு லார்ட் ஆஃப் த ட்ரிங்க்ஸ் அப்படின்ற ஒரு பார் வந்து நடந்து வருகிறது. அந்த பார்ல ஏற்பட்ட ஒரு பிரச்சனை காரணமாக கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்டோர் வந்து கைது பண்ணப்பட்டு தற்போது சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. சிலர் மீது குண்டாசும் போடப்பட்டிருக்கிறது. குண்டர் சட்டத்திலும் கைது பண்ணியிருக்கிறாங்க போலீசார். இதுல முக்கியமாக அதிமுக முன்னாள் நிர்வாகிகள் வந்து இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டு தற்போது சிறையில் இருக்கிறாங்க. முக்கியமான பொறுப்புல இருந்த ஒரு அதிமுக நிர்வாகி தான் இந்த பிரசாத், ஐடி விங்ல இருந்தாரு. இந்த பிரசாத் தான் பிரபல நடிகரான ஸ்ரீகாந்திற்கு வந்து தொடர்ச்சியாக போதைப் பொருள் கொடுத்து வந்ததாகவும், அதன் காரணமாக இந்த போதைப் பொருளை பயன்படுத்தி வந்த ஸ்ரீகாந்த் அவர் மட்டும் எடுத்துக்கொள்ளாமல் அவருடைய நண்பர்களுக்கும் கொடுத்து வந்ததாக போலீசார் வந்து அவருடைய விசாரணையில கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இன்று காலை ஸ்ரீகாந்தை போலீசார் அவருடைய வீட்டிலிருந்து அழைத்து வந்து நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை செய்து அதன் பிறகு அவரை வந்து மருத்துவமனை அழைத்து சென்று மருத்துவமனையில பரிசோதனை செய்ததுல அவர் வந்து போதைப் பொருள் எடுத்தது அந்த ரத்த மாதிரியிலிருந்து உறுதியானது. அதன் பிறகு ஸ்ரீகாந்திடம் தொடர்ந்து உயரதிகாரிகள் நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் விசாரணை செய்தார்கள். திருவல்லிக்கேணி துணை ஆணையர் ஸ்ரீகாந்திடம் விசாரணை நடத்தினார். விசாரணை நடத்திய பின்பு தற்போது ஸ்ரீகாந்த் நடிகரான ஸ்ரீகாந்த் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். பிரசாத்திடம் வாங்கினது உறுதியானது. அதே போல எதன் அடிப்படையில ஸ்ரீகாந்த் கைது செய்யப்படுறார் அப்படின்னா, பிரதீப் என்கின்ற பிராடோ, இவர் ஏற்கனவே பிரசாத்திற்கு தொடர்ச்சியாக இந்த ட்ரக், சிந்தட்டிக் ட்ரக் என்று சொல்லக்கூடிய இந்த கொக்கைனை வந்து ரெகுலரா வந்து கொடுத்து வந்ததாகவும், விற்று வந்தது வந்து பிரதீப் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில. அது மட்டும் இல்லாம பிரதீப் அதே போல ஸ்ரீகாந்த் பிரசாத் நடத்தக்கூடிய பார்ட்டியில எல்லாம் கலந்து கொள்வாரு. அங்க வந்து ரெகுலரா பிரசாத் கொடுக்கக்கூடிய அந்த ட்ரக் கொக்கைனை வந்து ஸ்ரீகாந்த் எடுத்துக்கொள்வார். அது மட்டும் இல்லாம அவர் அவருடைய நண்பர்களுக்கும் கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தான் 2 கண்களாக பார்த்து நான் நேரில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து வாக்குமூலம் கொடுத்திருந்தார். அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில தற்போது ஸ்ரீகாந்தையும் போலீசார் ஏற்கனவே கைது செய்யப்பட்டக்கூடிய அந்த எஃப்ஐஆர்ல, அதாவது பிரதீப் என்கின்ற பிராடோ, அது மட்டும் இல்லாம ஜான், இந்த 2 பேரும் கடந்த வாரம் கைது செய்யப்பட்டாங்க. அவர்களிடமிருந்து 11 கிராம் கொக்கைன் ஆனது பறிமுதல் செய்யப்பட்டது. அந்த எஃப்ஐஆர்ல 3வது அக்யூஸ்டாக ஸ்ரீகாந்த் தற்போது சேர்க்கப்பட்டிருக்கிறார். பிரபல நடிகரான ஸ்ரீகாந்தை தற்போது நுங்கம்பாக்கம் போலீசார் கைது பண்ணியிருக்கிறாங்க. அவரிடம் விசாரணையானது, அதாவது துருவி விசாரணை வந்து நடைபெற்று வருகிறது. மேலும் இதுல பல திரைப்பட நடிகர்கள் இன்னும் சில நாட்கள்ல வந்து செக்யூர் பண்ணி போலீசார் வந்து கைது பண்ணுவாங்க. இதுல முக்கியமாக ஸ்ரீகிருஷ்ணா நடிகரும் இருந்திருக்கிறார். அந்த பார்ட்டியில கலந்து கொண்டிருக்கிறார். பிரசாத் கொடுத்த அந்த கொக்கைனும் எடுத்திருக்கிறார். இதுவும் பிரதீப் என்கிற பிராடா கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில போலீசார் அடுத்து இன்னும் சில நாட்கள்ல இந்த ஸ்ரீகிருஷ்ணாவை போலீசார் செக்யூர் பண்ணி அவரிடமும் விசாரணை நடத்தி அதன் பிறகு அந்த ஸ்ரீகிருஷ்ணாவும் அவர் மீதும் கைது நடவடிக்கை பாயும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் தரப்புல சொல்லப்படுகிறது. தற்போது வரை இன்று காலை ஸ்ரீகாந்தை அவருடைய வீட்டில இருந்து அழைத்து வந்து பரிசோதனை செய்ததுல, மருத்துவமனை அழைத்து சென்று ரத்த பரிசோதனை செய்ததுல இவர் தொடர்ச்சியாக சிந்தட்டிக் ட்ரக் என சொல்லக்கூடிய அந்த கொக்கைனை எடுத்து வந்தது உறுதியானதுக்கு அப்புறம் போலீசார் நுங்கம்பாக்கம் காவலில் அழைத்து வந்து விசாரணை நடத்தினர். விசாரணை நடத்திய பின்பு தற்போது ஸ்ரீகாந்த், பிரபல நடிகரான ஸ்ரீகாந்த், ரோஜா கூட்டம் படத்துடைய கதாநாயகராக ஸ்ரீகாந்த் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவரிடம் விரிவான விசாரணையும் நடைபெற்று வருகிறது. பிரசாத் ஸ்ரீகாந்தை வைத்து ஒரு படமும் தயாரித்திருக்கிறார். அந்த படம் தான் 2021-22 காலத்துல வந்து எடுக்கப்பட்டது. தேன்கிரை இந்த படம் மூலமாக தான் பிரசாத்தும் ஸ்ரீகாந்தும் நண்பர்கள் ஆனார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.